உங்க கொட்டையே சொன்னேன். என்ன அத்தா தண்டியா இருக்குது உங்க கொட்டை பார்க்க. இப்பதான் வள வேக்கான பேசுற இந்த ஆளாச்சாலைய பொம்பளை பிள்ளை கேட்டா பெண்ணுன்னா பேரங்களா இருந்தாலும் நான் பக்கத்துல போனதுக்கு இந்த பக்கத்துல போனதுக்கு என்ன ஆட்டாங்க பொம்பளை பிள்ளை விட்டு குட்டியை தடவாமா அக்கா தங்கச்சி கூட பிரியா பிரியா மூஞ்சிக்கு முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி நெஞ்சுக்கு முன்னாடி வாடா பின்னாடி போய் நெஞ்சுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போறாப்ல நெஞ்சுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போறாப்ல போய் தடவை ஆய கொடுத்து எதையோ புண்ணாக்கி போய் இழிக்காத ஆண்டோடக்காரன் இழிக்கும் போது அப்படி இருக்குது. யாரு சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்கம் அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அப்ப சரிங்க சாதிக்க பிறந்த ஆண்கள் வர்க்கம் சொல்லிட்டீங்க. ஆமா ஆண்கள் எங்க இருந்து வந்தீங்கன்னு ஒரு நிமிஷம் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் என்ன எங்க இருந்து வந்தீங்கன்னா எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க. எங்க இருந்து வந்தாலும் எங்க ஊர்ல இருந்து சாதிக்க பிறந்தது ஆண்கள் தான். ஆமா வந்தோடனே தலையை சுட்டுக்கா. இங்க வந்து இறங்கணும்னு யாரையுமே காணா. நிறைய இருக்காது என்ன காண நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. வந்த வெளியே போமா என்ன அந்த போகுங்கிற என்ன நினைச்சிருக்கேங்கிற அவன் ரொம்ப வகை அல்லாமக்கு இல்லாம
நல்லா இருக்கீங்களா? நான் செஞ்சதை பிடிச்சிச்சேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நல்லா கேட்டேம்மா கொஞ்ச நேரத்துல. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, தம்பி என்ன பண்ணிருக்கீங்க? தம்பியை பாக்குறியாமா? தம்பியை பாக்குறது தம்பி கிட்ட இருக்க தம்பியை பாக்குறது அடுத்த வருஷம் என்ன வயசுக்கு வந்துருவாங்களா? அதானப்பா. பிடிக்கிற கொள்ட்ட வரட்டுமா? சேலு 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 கட்டினா குரு குரு குருன்னு பாப்பீங்க. இருங்க
இருக்குது பூ நீங்க சொல்றீங்க வேட்டையை முடிஞ்சுங்க. ஏன் நல்லா தான் பாருங்க நான் பாருனாலுக்கு நீங்க இல்ல நீ செய்யறது சொன்னதை நினைச்சு பாருங்க நான் சூடான மோகினி, கை தீண்டாத நான் சூடான மோகினி, கை தீண்டாத மோகினி. வரியா மாப்பிள்ள வரியா, வரியா மாப்பிள்ள வரியா, வரியா மாப்பிள்ள வரியா, வரியா மாப்பிள்ள வரியா, வரியா மாப்பிள்ள வரியா. நீ சூடான மோகினி, தீண்டாத மோகினி. பொண்ணை அழிக்கிறதுக்கெல்லாம் நம்மள அவ்வளவு பேர் அவங்க போயிட்டு இருந்துட்டு போகுது. அதனால இல்லைன்னா மிருதங்காரு வரட்டுமா? இப்ப அவர் இறங்கி கிளியில கிழிச்சு விடுவாரு. அதனால கண்ணை காட்டு போதும் தப்பால் விட்டாதே முடியாது அந்த ஆயா பக்கத்துல இருக்க ஆயா கூப்பிடு. என்னம்மா ஏன் என் தூக்கம் வருது? தூங்கி அப்படி சாஞ்சி தொலைஞ்சிடாத. இங்கிட்ட நாள் வந்து உட்காந்து படு. என்ன சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறியே என்னன்னு கேட்டேன். ஒன்னு தான் சொல்லி இருக்கிறேன். ஏச இறக்கி விடுமா சாமிய இங்கிட்டு வா, நல்லா இருப்பேன். உளுந்து மண்டைகிட்டே வச்சுக்காம ரம்புவாக என்னம்மா கை கட்டினா வாய்க்கட்டா போச்சு. வாய் இல்ல அவருக்கு கொலவெறியோட எனக்கு வந்தது கூட பாதையில போயிடுச்சு. பார்த்த உடனே வெறித்தனமா அடிக்கணும்னு தோணும். பையன் வீட்டுக்கே போறது சங்கமே எதிர்த்து நடக்காம எல்லாம் அப்புறம் வரிசையா சம்பாதிக்கணும்னு வந்து அப்புறம் வீட்டுக்கு தான் போக முடியாது. அதனால பார்த்து இன்னைக்கு ஜவாலிட்டு வந்துட்டேன். அப்படியா? இல்லைன்னா அப்படியே தள்ளி தாச்சிருப்பாரு. அதனால ஆள் ஒண்ணுக்காரன் நான் என்னமா கையில கலாட்டி கொடுக்குற மாதிரி நீங்க வேணாம் வேணாம் சொல்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. என்ன நீங்க சரி இப்ப அவங்க என்ன செஞ்சு தள்ளிவிட்டாங்க? நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. அவங்க சாமான அமுக்கிறதுக்கு இங்க நேரம் தெரியல. அடுத்தவங்க சாமான கிட்ட அவங்க அமுக்குவாங்க. நீங்க உங்க சாமான அடிங்க, நான் ஏன் சாமான பத்திரமா பாத்துக்கிறேன். இன்னும் ஒன்னும் செய்ய மாட்டீங்க குடிக்க சொன்னா செஞ்சு என்ன பெத்தல மட்டிச்சு கொண்டு மாமா உங்க கொட்டையே சொன்னேன். என்ன அத்தா தண்டியா இருக்குது உங்க கொட்டை பாக்க இப்பதான் இவ்வளவு வேக்கான பேசுற இந்த ஆளாச்சாலைய பொம்பளை பிள்ளை கேட்டா பெண்ணுன்னா பேய் இறங்கலாம், அந்தாலேயே இறங்குறாருன்னு கேட்கிறேன். சரி அப்ப தானே கட்ட பிள்ளைமா பச்சை மிளகாது
காட்ட போலாமா? இதனால பரவாயில்ல, ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க. குத்துரு குத்துருன்னு சொல்லிவிட்டு குத்தாம தம்போடி வேலையை ரசாது வந்திருக்கேன், அவரை பார்த்திருக்கேன். மாற்றம் சொல்றாங்க. இங்க சாப்பிட்டு வந்து வேலை தானே உட்காந்தா, அப்ப பாத்துருக்க மாட்டோமா, பேசிட்டு மாட்டோமா? உள்ள வரலையே நீ? அப்படியா? நான் பார்த்ததுதான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் உள்ள வந்து எல்லாம் பேசிட்டு குத்துரு குத்துருன்னு சொல்லிவிட்டு குத்தாம தம்போடி சித்தால கொட்டிக்கிட்டு சௌத்தோரம் சாச்சுக்கிட்டு குத்தாம கொத்துறாரு. எங்க பாக்குற? எங்க பாக்குற? பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா பார்க்காம இருக்க முடியுமா? பாக்க நீ பாக்குறத பார்த்தா நான் போய் 4 பூசணிக்காய் வாங்கி சுத்தி போன போல இருக்குது. குண்டியா நான் நாளத்துக்கு வர்றதெல்லாம் பெருசு இல்ல, இத்த தண்ணி உடம்பு வச்சுக்கிட்டு ஆறதெல்லாம் பெருசு இல்ல. இந்த பப்புனுப்புக்கார பயலுக முடியல உளுந்து வீட்டுக்கு போனா அவ்வளவு பெரிய பூசணிக்காய் வாங்கி முன்னாடி சுத்துறாங்களோ இல்லையா பின்னாடி சுத்துறாங்க. பாத்தியாரு, இது குண்டி கிடையாது, பெரிய ரைஸ் மில்லு. ஏன் வந்து மாட்டுறியா ரைஸ் மில்ல? அரைச்சிருவோம். அம்மா ஜிம்முக்கு போறியாடா? ஏப்ப கேக்குறேன். இல்ல நீ ஜிம்முக்கு போறியா? எல்லாம் உண்மையா சொல்றேன், இன்னைக்குதான் அம்மாவை நான் முத பாக்குறேன். ஆமாவா தேர அம்மா முத பாக்குறேன். செல்ல குட்டியா? செல்ல என் மயனா செல்லமா சொல்றேன். பேசிக்கிட்டு பக்கத்துல வர தொட்டா பிடிக்காதா? தொட்டா பிடிக்காது. தூக்கி போட்டு அம்மக்குனா ரொம்ப பிடிக்குமா? இல்ல அந்த பிள்ளைக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறேன். நான் யாரும் செய்ய சொல்றது இல்ல, புடிச்சா நானே செஞ்சுட்டு போயிருவேன். அப்படியா? தெரியுது, அதனாலதானே இப்படி வீங்கி கிடக்கு. என்னது? அது இயற்கையாவே வீங்கிட்டே கிடக்கு. உனக்கு வீங்க வைக்கட்டா எனக்கு மாதிரி காலைக்கு? எதுக்கு? எனக்கு ஒரு மயிறு வேண்டாம், நீ வேலையை பாத்துக்கிட்டே சரியா? ஆளு சைஸ் ஏன் வந்ததுல இருந்து அதை பிடிக்கிட்டே அலையிற? இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. உன் பிரச்சனை என்ன? என்னன்னு கேக்குறேன். ஏன் ரோட்ல ஒரு பண்ண தன்னே ஆடி இருக்கிற, நீ பாட்டுக்கு வந்து இடிச்சோம்னா என்ன சட்டம் சொல்றாரு பேசிக்கிறேன்? கொஞ்ச நாள் மன்னிப்பு கேக்குறியா? தெரியாம இடிச்சு விட்டேன், நான் பாட்டு குறுக்க வந்துட்டோமா, நீ என்ன செஞ்சு இருந்ததில்ல, நான் பாட்டு வந்து இடிச்சு விட்ட கோச்சுக்காமனு ஒரு வார்த்தை சொன்னியா? அப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி எங்க வேண்டாம் தவளை குட்டியாட வந்துட்டு தூக்கி போட்டு அமுக்கிறானா வலிச்சு தாண்டா இல்ல அப்புறம் போகணும் என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். என்னன்னு கேட்டேன். பொம்பளை மாதிரி முதல்ல ஆம்பளை மாதிரி முதல்ல நடந்துக்க. ஆம்பளை மாதிரி இருக்கிறியே, ஏன் மேல இடிச்ச மாதிரி ஒரு காரு லாரி பஸ் வேணும் போது என்னன்னு வச்சுக்கேன், என்ன ஆயிருக்கேன் நான் கேக்குறேன். ஒரு சபையில மாவலிங்க மேடையில ஆம்பளை மாதிரி இல்லாம என்ன நடந்துகிட்டு? இப்ப நீ ஆம்பளை மாதிரி இருக்கிறேன்னு நான் சொன்னா இல்ல, எதுக்கு பொம்பளை பிள்ளை வந்து இந்த அடி அடிக்கிற? ஆம்பளை பிள்ளைன்னா அடக்க ஒடுக்கமா ஒதுங்கி போ. நம்ம போய் பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இடிக்கலாமான்னு போறேன். பிரியங்கா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. என்ன முத்திரா? பெண்களுக்கு அச்சமடம் ஞானம் மயிர்ப்பது 4 வேணும். எல்லா பைப்பும் இருக்குது. இல்லாம அவுத்து விட்டு கிடையாது மாதிரி வந்து திரியாடி என்ன என்ன ஆகுனா ஏறிக்கிட்டு
அரையாக்கெல்லாம் சங்கத்துல ஓஹோ ஆகாடு பறக்குது அப்படி நீ செஞ்ச செய்யற சங்கம்புறம் பிள்ளையால நான் கேட்கிறேன் இதுக்காக உனக்காக போச்சு மட்டியா தூக்கிட்டு வர முடியும் நீ தொட்டு தொட்டு பேசுற நான் தொட்டனா நான் தொட்டனா ஆவலிங்களே அட்வான்ஸ் போட்டுருக்காங்க எதுக்கு முத்துராஜா பொண்டாட்டி பிரியங்கான அட்வான்ஸ் போட்டு முத்துராஜா பொண்டாட்டி குத்துச்சுனா தெரியும் அப்படி கிழிச்சு பேர் முத்துராஜா சரியான உங்களை இல்லைன்னு சொல்லு நான் ஏத்துக்கிறேன் நான் எதுக்கு இல்லன்னு சொல்றேன் நீ வேஷம் போட்டுட்டு அப்படின்னா முத்துராஜாக்கு நீ பொண்டாட்டி 5:30 வரைக்கும் நடிச்சுட்டே ஆகணும் சரிடா புருஷன் காலையிலதான் உன் புருஷனுக்கு நீ பொண்டாட்டி அப்படியா வரைக்கும் அட்வான்ஸ் இங்க போட்டுருக்கு சரி கையை பிடிக்கலாம் கை கொடுமா கையை பிடிக்கலாம் இப்படி கட்டி பிடிக்கலாம் அப்படியே பாவாடையும் பிடிக்கலாம் இழுத்த வேகத்துல அப்படி வந்து அப்படி கட்டி பிடிக்கலாம் பொறுமையா ஒரு கன்னத்துல முத்தம் கொடுக்கலாம் பொம்பளை பிள்ளைட எப்படி பொறுமையா நடந்து எப்படி செய்யணும் என்ன கையை இப்படி பிடிக்கணும் புடிச்சு இப்படி வாடா அப்படின்னு இழுக்கணும் எனக்கு அப்படியே அப்படி வந்தமா நறுக்கு சுருக்குன்னு செஞ்சமா இப்படி இருந்தா பொம்பளை பிள்ளை என்ன ஏன் மூஞ்சி முகரவை கேவலமா இருக்கும் தெரியாம கேட்கிறேன் இல்ல நீ பெரிய அழகு ஐஸ்வர்யா ராயாக்கு நான் உன்ட்ட சொல்லவே இல்லையே முகரே காலையில வந்தா பொட்ட நாய் ஒண்ணு கிடைக்காது ஆண்களையும் காத்த போட வர பேசுறேன் போஸ்ட் ஆபீஸ் விட்டு போய் நீ இப்ப மரியாதை பேசுற அதிகமா பேச சுத்தமாவே பிடிக்காது பேச ஆம்பளை கண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது பிடிச்சி அறுத்து விட்டுறேன் பாத்துக்க உன்னைய பார்க்கும்போது எனக்கு அப்படியே 500 ரூபாய்க்கு பச்சை மரம் வாங்கி நல்ல மாவிளங்க கடையில மாவிளங்க கிடக்குற அம்மியில போட்டு அப்படியே வலு வலுன்னு அரைச்சு ஏன் இதுல குடுக்குற மாதிரி இருக்கு ஏன் ஏறி ஏன் ஏறி வர நீ நான் ஊத்துறேன் நான் ஊத்துறேன் சொல்லி வைங்க ஒழுக்க நம்பிக்கணும் ஆத்து போட காலஞ்சாங்க என்ன ஒழுக்க நாளே இறங்குற அப்படியே நல்ல மாதிரியே நடிக்கிற வண்டியில வர என்ன ஒரு சொல் அப்பா உன்னை உரைச்சிட்டாலும் இங்க தகர்ந்து போயிடும் ஒண்ணு இல்லையா ஆண் பிள்ளை ஜான் பிள்ளைமா சாணுக்கு மரியாதை தான் இந்த ஒரு சாணி இருக்கிறது உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோசம் சாணி மட்டும் இல்லைன்னா எல்லாம் வீச்சு மட்டும் போயிருவேன் நாங்க என்னத்துக்கு வீச்சம் எடுக்கிறோம் நீங்க இல்லாம நாங்க இருந்துருவோம் நாங்க இல்லாம நீங்க இருந்துருவீங்களா எப்படி சொல்றீங்க நீங்க நாங்க இல்லாம நீங்க எப்படி அப்புறம் வீச்சம் எடுத்து போயிருவோம் சொல்றேன் நாங்க என்ன இதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோமா இந்த கையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அதுக்கு தானே அலைஞ்சுக்கிட்டு தெரியல நான் என்ன இதுக்கு சந்திச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கு 10 நிமிஷத்துல உன்னை இது கிட்டத்துல வந்திருக்கனா வந்திருக்கனா உன்னை தொட்டிருக்கேன் நீ தானே ஓயாம ஏறிக்கிட்டு கிடக்குற உன் டயரி நான் என்ன அனுப்புறேன் எருமாவோட ஏன் ஏறாம என்னமா ஆகுனா பக்கத்துல வந்தா இன்னும் ஏறதுக்கு அர்த்தமா இல்ல தொடப்பட கேக்குறேன் நீ என்ன பெரிய பேரழகனா நான் கேக்குறேன் இல்ல நீ என்ன ஐஸ்வர்யா ராய் தம்பியா இல்ல நான் நிறைய தெரியாம தான் கேக்குறேன் அதை விட்டு நாய்க்குட்டி சைஸ் கூட நீ இல்ல நீ இப்ப வாய் பேசுற பாத்தியா என்ன இங்க வருவே இங்க வர அப்படியே நான் என்ன சொல்றேன்னா இதோ விட்டு தடகிட்டே பேசாத என்னமா யோக்கியா மாதிரி நீ பேசுறீங்க நான் ஏறிக்கிட்டு வரேன் தொட்டாலும் குட்டா பாக்குறேன் நீங்க தான் ஜாச்சி இவ்வளவு நேரம் நான் பக்கத்துல போனதுக்கு இந்த பக்கத்துல போனதுக்கு என்ன ஆட்டாங்க பொம்பளை பிள்ளை விட்டு குண்டிய தடலாமா அக்கா தங்கச்சி கூட பிரியா மூஞ்சிக்கு முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி நெஞ்சுக்கு முன்னாடி வாடா பின்னாடி போய்கிட்டு நெஞ்சுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போறாப்புல நெஞ்சுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போறாப்புல பின்னாடி போய் தடவை 1000 கொடுத்து எதையோ புண்ணாக்கி போய் இழிக்காதே ஆண்டோடுக்காரர் இழிக்கும் போது அப்படி இருக்குது சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்கம் அதை தெரிஞ்சுக்க முதல்ல அப்ப சரிங்க சாதிக்க பிறந்த ஆண்கள் வர்க்கம் சொல்லிட்டீங்க ஆமா ஆண்கள் எங்க இருந்து வந்தீங்கன்னு ஒரு நிமிஷம் சொல்றீங்களா ஒரு நிமிஷம் என்ன எங்க இருந்து வந்தீங்கன்னா எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க எங்க இருந்து வந்தாலும் எங்க ஊர்ல இருந்து சாதிக்க பிறந்தது ஆண்கள் தான் ஆமா அப்ப பெண்கள் நீங்க என்ன சொல்றீங்க பெண்களை நீ தான் சொல்லணும் நான் என் வர்க்கத்தை நான் சொல்லியிருக்கேன் பெருமையா நானும் சாதிக்க பிறந்தவதான் எதை சாதிச்சிருக்கேன் உங்களை எல்லாம் பெத்து போடுறமே அதுவே பெரிய சாதனை தான் ஆமா ஆம்பளை இல்லாம அப்படியே நீ புடுங்கி விழுக்குன்னு எடுத்துட்டேன் நான் நீ இல்லாம பெக்கிறேன்னு சொல்லலையே அப்புறம் எல்லாம் பெத்து போடுறதே ஒரு சாதனை தானே சரி நான் கேட்கிறேன் பெத்துனா எப்படி பெத்து போடுவேன் எப்படி பெத்து போடுவேன் மாசமா இருந்தா பெத்து போடுவோம் மாசமா இருக்க யாருக்கு மாசமா இருக்கிற யாருக்கு மாசமா இருக்கேன் யாருக்கு ஆண்களுக்கு தான் ஆண்களுக்கு தானே ஆணுக்கு அப்ப ஆண் இருந்தா தானே உனக்கு சிறப்பு சரி சரிங்க நீங்க இருந்தனாலதான் நான் குழந்தை பெத்துக்கிட்டேன் அப்புறம் என்ன இப்ப நான் குழந்தை பெக்கிறேன் சரி நீங்க சரிங்க கல்யாணம் பண்ணி என்ன வச்சு காப்பாத்துறீங்க உங்க மூலமா எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்ப நானே இல்லைன்னு வச்சுங்க உங்களுக்கு ஒரு வாரிசு எப்படி உண்டாகும் நான் கேக்குறேன் இப்போ ஒரு பேச்சுக்கு நீ இதை என் மொண்டாட்டி பேச்சுக்கு உன்னைய தூக்கி போட்டு இந்த மேடை பேச்சுக்குமா ஏன் ஆகுனா கத்துற சரி நீ பப்ளிக்கா தான் எல்லாமே பண்ணுவியா சொல்றேன் இல்ல தனியா ஒரு அறையில ஒரு ரூம்ல இப்படி பண்ண மாட்டேன் எல்லாமே பத்துறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பப்புனு போட விட்டா தப்பா போச்சு எது செஞ்சாலும் பத்துறதுக்கு முன்னாடி தான் செய்வேன்னா என்ன பண்றது சொல்றத கேளு பேச்சுக்கு தான் மாத்திர சொல்லு மாத்திர நான் சொல்றத கேளு நீ பேச்சுக்கு நீ வந்து டான்ஸ் பப்புனு சரியா புருஷ பொண்டாட்டி இங்க மேடைக்கு வந்துட்டா உள்ளுக்குள்ள வச்ச நீ எனக்கு அக்கா நான் உனக்கு தம்பி
தம்பி அது வேற விஷயம், அது வேற விஷயமா. இப்ப வந்து நீ என் பொண்டாட்டிய நடிக்கிற. சரி. உன்னை இந்த மேடையில நான் தூக்கி போட்டு நான் கெடுத்துட்டேன். சரி. நீ வந்து என்ன ஆயிட்ட, சனி ஆயிட்ட. அதான் ஆடு மாடாயா சென்னை ஆயிட்டம். அவன் ஆட்டு மாட்டிட்ட போன வயல போய் பொம்பளை விட்டு வந்து நிப்பாட்டா அப்புறம் அந்த லட்சணத்துல தெரியாம தொண்டை பொம்பளை விட்டு மசுரை புடிச்சு வாயில வச்சுக்கிட்டே கூந்தலைய பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி இருக்குடா, குப்புன்னு தூக்குதுடா. தூக்குனா செத்து போகாம இருக்கிறேன். அக்கா மக்கா அந்த ஒட்டு மசுரை வச்சுக்கிட்டு ஊருக்கு ஊரு ஆடிக்கிட்டு இல்லையாடி இப்படி. நாங்க ஒரிஜினல்ல சொல்லலையே. ஏன் இப்படி ஆடிக்கிட்டு? நாங்களாம் உண்மை பகிரங்கமா ஒத்துக்குவோம். நீங்க ஒத்துக்க பாப்போம். எதை ஒத்துக்கிறேன்? இல்ல உன்னால ஒரு பிள்ளை பார்க்க முடியாது சொல்லு பாப்போம். அங்கதான் விஷயத்துக்கு வர்றேன். என்ன வர்ற? இப்ப வந்து இந்த முத்துராதாக்கு பிரியங்கா நீ வந்து புள்ள பக்குற. சரி. 10 மாசம் சுமந்து புள்ள பக்குற. சரியான பொம்பளை, அறிவான பொம்பளை, விவரமான பொம்பளையா இருந்தா ஒன்னிய மாசமாக்குறவன் நீ என்னைய மாசமாக்க 50 மாசம் நான் சுமக்கிறேன். அப்படியா? அந்த கிரகத்தை உங்களுக்கு கொடுத்தா நாங்க ஏன் இப்படி சீப்படுறோம்? அப்புறம் என்ன பேசுற? ஆம்பளைங்க பாரு 1000 குட்டியை தன்னாலே ஆம்பளவே அத முதல்ல மனசுல வச்சு. நீங்க சொன்ன விஷயத்துக்கு நானும் வர்றேங்க. இப்ப இந்த மேடையில சரி இந்த நிமிஷத்துக்கு நீங்க வந்து என்னோட புருஷன், நான் வந்து உங்க பொண்டாட்டி. இப்ப உண்மையா கூட என்னோட சொல்லு உண்மை வந்து என்னோட அப்பா அம்மா உங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் யாரோட பேரு? புருஷனோட பேரு. ஆயப்பன் பேர்லாம் கிடையாது. அப்படிங்கிற வந்து இப்ப புருஷன் 1000 தப்பு பண்றான், பொண்டாட்டி கண்டிச்சு பாக்குறா, அவ சரியா பாடல, புருஷன் பொண்டாட்டிக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல, வீட்டுக்கு வரல, அடுத்த பெண்களோட சுத்திக்கிட்டாரா, 1000 குட்டிச்சவர் தாண்டான். அப்படிங்கும் போது பெண் எத்தனை நாளைக்கு அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்லுங்க. ஏன் இருக்கணும்னு சொல்லுங்க. எதுக்காக இருக்கணும் நான் கேக்குறேன். ஏங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து திடீர்னு உங்களை நம்பி ஒரு பொண்ணு வருது. சரி என்ன அப்படிங்கிற வந்து அந்த பெண்ணை கூட காப்பாற்ற முடியாம இன்னொரு பெண்ணு கிட்ட தொடர்பு வச்சுக்கிற நீங்க எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லக்கூடாது. ஆமா. அப்ப நீங்க அப்ப உங்களுக்கு நாங்க எந்த துரோகம் பண்ணல. பேசி முடி உனக்கு இன்னைக்கு புரியுதா? உங்களுக்கு எந்த துரோகம் நாங்க பண்ணல. ஆனா நீங்க எங்களுக்கு துரோகம் பண்றீங்க. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? அந்த விவேக படத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். நீங்க உசுரோட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் செய்யல இல்ல. எங்க போய் யார என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன பண்ணி நீதான் 1000 குடிச்சு ஓட்டாண்ட நீ தானே சொன்ன. ஏமா பேச்சுக்கு சொல்றேம்மா? நானும் பேச்சுக்கு தான் சொல்றேன். இப்ப நான் 1000 குடிச்சு சொல்றதானால அவனுக்கு பேரு ஆம்பளவே. நான் கேக்குறேன். நான் ராத்திரி பூரா எங்கயாவது போய்விட்டு காலையில வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு பேரு ஆம்பளவே. ஆனா நீ ராத்திரி பூரா எங்கயாவது ஊர் மேய்ச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கவே நீ மட்டும் வெளியில போனா வெளியில போயிட்டு வர்ற, பொம்பளைங்க வெளியில போனா ஊர் மேய்ச்சிட்டு வர்றாங்கன்னா அதுதான் பொம்பளை. அதுக்குதான் பொம்பளை. எங்க பிடிக்கிறது? நானும் போனா போதும் பாத்துக்கிறேன். அது இருக்கிறதே திருவண்ணூர் இருக்கு. வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு ஆட்டம் ஆடுற. அப்படிதான் பேசுறேன். ஆம்பளை இருக்குது கேட்கப்பட்டேன். நாட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்காக ஏன் பிடிச்ச ஊர் மேய்ச்சிட்டு வரேன்னு சொல்லுவேன். அதுக்கு பொண்டாட்டி வேலைக்கு போயிருக்கா. அதுக்கு முதல்ல தெரியுமா? சமாளிச்சு போடுறா. என்ன பொம்பளை குட்டிய வச்சு கடவுளே பொம்பளை சம்பாதிச்சு போட்டு சாப்பிட சொல்ற ஆம்பளை கிடையாது தெரியுமா? உண்மையான சொல்றேன். ஒரு பொண்ணு சம்பாதிச்சத்துல உட்கார்ந்து சாப்பிடுற ஆம்பளைங்க எந்த ஆம்பளை கிடையாது. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு விக்கிற விலைவாசிக்கு 2 பேரும் வேலைக்கு போனாதான் பெத்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அது உண்மை. சரி. அதுக்காக ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் சம்பாதிச்சு போன உனக்கிட்ட பிள்ளை பத்துக்கலாம் சம்பாதிச்சு போன நீ ஊர் மேய போற என்ன பிரியங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆம்பளை என்ன வேலைக்கு வேணாலும் போயிட்டு அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டி விடுவேன். நீ என்னென்ன வேலைக்கு போவ? நான் கேட்கிறேன். ஏன் என்னென்ன வேலைக்கு போடுங்க? விக்கிற விலைவாசிக்கு உனக்கு எனக்கு 4 பிள்ளை பிறந்துருச்சு. இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னா அதிகமா சம்பாதிக்கணும். நான் என்ன வேலைக்கு வேணாலும் போய் உலகத்துல சம்பாதிச்சு கொண்டு வந்துருவேன். சரி. நீ என்னென்ன வேலைக்கு போவ? ஏன் என்னென்ன வேலைக்கு போலாம்? கொத்தனார் வேலை, சித்தாள் வேலைக்கு போலாம், நாடகத்துக்கு போலாம், சரி, வியாபாரம் பண்ணலாம், சரி, டிஃபன் கடை போடலாம், தோசை கடை போடலாம், சில்லி கடை போடலாம், மீன் கடை போடலாம், பூ விக்கலாம். பெண்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழி வேணாலும் சொல்லலாம். நாங்க திங்கிறதுக்கு சொல்லல. திங்கல உழைப்ப நடத்தி நாங்க குடும்பத்தை காப்பாற்றுவோம்ல. அந்த வேலையெல்லாம் கூட விட்டுருவான். இந்த சித்தாரி வேலைக்கு போறோம் சொன்னீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு சம்பளம்? ஒரு நாளைக்கு 400 ரூபாய். 600 ரூபாய் வந்துருச்சு. 600 ரூபாய். 600 ரூபாய்
வந்துருச்சு. சரி, முன்ன பின்ன இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 600 ரூபாய் சம்பளம். நீங்கம்மா ஏது கொத்தனாரு? சரி. எவ்வளவு தெரியுமா கொத்தனாருக்கு? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணேன்ல, அதுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எது நிறைய இருக்கே, நிறைய இருக்கேம்மா. அப்ப நீ நாடத்துக்கு போற நேரம் போய் இப்பதான் சித்தாரம் பண்ணல. ஆமா, தெரியுமா தெரியாதா? ஆமா. இங்க வாடா, நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? பழைய வியாபாரம். என்ன பழம்? மாம்பழம். இத சொன்னா ஒத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன் கேட்டா அவரை ஆத்துக்கலாம். நான் சொல்ற கேளு. இப்ப வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க. மாம்பழத்தை விட்டுட்டு நீங்க தண்ணி பழம் வியாபாரம் விக்கிறது என்னோட இஷ்டம், பழம் என்னோட பழம். இல்ல இல்ல, நீ என்ன ஆர்டர் போடுற? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இது தண்ணி பழமா தான் இருக்கும். ஆமா, நீ என்ன வர வர தோல்ல கைப்படுகிற, போற பக்கம் பார்த்தா கட்டி பிடிச்சி பேச போல இருக்கு. என்ன இப்ப கட்டி பிடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அம்மா பிடிச்சிட்டா பாரு. நீங்க சொல்லு. இங்க பாருங்க ஒரு ஐயோ நீ தொட்ட என்னடா நீ தொட்டா என்ன? அதனால நீங்க ஒரு வியாபாரி வந்து உங்க புரியாத இப்ப வந்து நீங்க வந்து மாம்பழமா திரும்பாத விடியவள திரும்பாத நிஜமாவே பூசணிக்காய் வாங்கி சுத்தி தான் போடணும் போல. எப்படி சுத்துவேன் நான் கேக்குறேன். எப்படி சுத்துவேன்? வீட்டுல உள்ளவங்களை சுத்தி சுத்த சொல்லுவேன். அதுக்காக பூசணிக்காய் வச்சிருக்காங்க. இப்ப ஏன் குட்டி கண்டு பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் குண்டின்னு சொன்னாங்க. கூடத்தை வாங்கி நான் இப்படி சுத்திட்டு போயிட்டு நீனா சுத்துறதுன்னா ஒரு ஆளை வச்சு இப்படிதான் சுத்த. அதுக்கெல்லாம் ஆள் இருக்குங்கவா பாக்குறது ஒரு ஆள் இருக்கும்போது சுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்காதா? இருக்கட்டும்டா. சரி, அதனால நீங்களும் ஒரு வியாபாரி. ஆமா. உங்க பழம் வந்து மாம்பழம். எத்தனை பழம் கொண்டு வந்தீங்க மாவிளங்கிக்கு? எல்லா பழமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பழத்தை கொண்டு வந்தேங்க. சரி, எல்லாமே வித்துருச்சு. 2 பழம் தான் வச்சிருக்கேன். 2 பழம். ஆமா, இந்த 2 பழத்தை எல்லாமே வித்து முடிய போகுது. ஆமா பிரியங்கா, இந்த 2 பழத்தை கொண்டு போய் நீ என்ன செய்யற? என்ன செய்யணும்? ஆர்டர் ரவுண்ட் கார்ட்ட கொடுத்துட்டு போயிரு. எதுக்கு? ரொம்ப கடமை மாம்பழம் கிடைக்காம திருறா. அப்படிலாம் இல்லங்க. என் வீட்டுல ஒரு ஆளு கேட்டுச்சு. சரி, கொண்டு போய் அந்த ஆண்ட கொடுத்தானாலும் சப்பிக்கிட்டு கிடக்கு. எதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம்? அதனால நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. சரி, நான் என்ன வேற தெரியுமா? புளியம்பழம் வியாபாரம். அப்படியா? புளியம்பழம் எடுத்தாச்சு. புளியம்பழம் புளியம்பழம் கொட்டை எடுத்த பழம். அப்படியா? அடிரோட்டோர வீட்டுக்காரி, அடிரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா? நான் நிக்கட்டுமா போகட்டுமா? அடி ஒரு சிரிக்கிற பிரியங்க குட்டி, நல்ல கருத்த குட்டி. பேசாம தான் இருக்கு. கொழு கொழுன்னு கொடுத்த குட்டி, கொழு கொழுன்னு கொடுத்த குட்டி, நான் தடவை முடியுமா? இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி, எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. அப்பா இது எனக்கு ஏத்ததே இல்ல. கண்ணங்கர் என்னடா வந்து
நம்பிராஜன் போடுற ஒரு வெளியில வரணும் நீங்களை ஆடவே வேணானுங்கிறாரு. சரி வாமா இங்க வா, பார்த்து உனக்கு காதல் வந்துருச்சு. சரி மாமரத்து குயிலு மாமரத்து குயிலு மஞ்ச வீடும் மயிலு பார்க்காம போகாது. யாரு பேச்சனே கேட்க உள்ள இருக்க மாட்டேங்கிறாருனே வெளியில வர்றதுக்கு துடிக்கிறாரு. நீங்க வந்து நின்றுக்கிட்டு மாமரத்து குயிலு பூ மாமாண்ண கூப்பிடத்தான் மனசு சொல்ல